இப்படி கதை விடுறீங்களே மை டியர் சிஎம் சார். சரி, பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மள நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்போ நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான். அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு. ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றி இருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கியை எதுவும் பாதிக்காது. அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்பதை சொல்வதற்கு மறுபடியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உழைத்து அங்கே பைக்கில் போய் புல்லட் பைக்கில் போய் காரில் போய் பஸ்ஸில் போய் கட்சியை வளர்த்தது. இப்போ நடிச்சவெல்லாம் இப்போ சினிமாவில் பீஸ் போன பிறகு ஒரு பட கம்பெனி ஆரம்பிக்கிறான். பட கம்பெனி அமைப்ப மக்களுக்கு அவனுக்கு தொடர்பில்லை என்பதற்கு இப்போ ஒரு பேருந்தே சாட்சி. அங்கே தளபதி அவர்கள் திறந்த வருவார், நடக்கிறார். ஆனால் இவர் ஒரு மூடாக்கு போட்ட ஒரு பஸ்ஸில் கட்சியை வச்சு தமிழ்நாட்டை கட்டி காக்க போறேன்னு சொல்லி இங்கே கலாச்சார சீரழிவு செய்கின்றவர்கள் இந்த கட்சியை தமிழ்நாட்டை வருங்கால முதலமைச்சர் என்று கூறுகின்றார்கள். கலாச்சார சீரழிவு, இளைஞர்களை சீரழிவு செய்கின்ற வகையில் நடிக்கின்றவர்கள் நடிப்பாக ஒரு முதலமைச்சர் வேண்டும் என்று முதலமைச்சர் வேஷம் வேண்டும். முதலமைச்சர் என்றால் மக்களுடன் தொடர்பு கொண்ட வேண்டும், மக்களுடைய சக்தியை பெற வேண்டும், மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும். அதற்கு நம்முடைய உழைப்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது உழைத்துக் கொண்டிருந்தார். அதே போல முதலமைச்சராக பொறுப்பேற்றும் அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கிட்டு 10-20 வருடங்களாக திரைத்துறையில் வந்த விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் இன்றுதான் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறார். அவர் இன்னும் நாங்க இந்த மாதம் காலம் சென்ற பிறகுதான் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய ரசிகர் பெருமக்களை அவர் எப்படி வாக்காளர்களாக மாற்றுகிறார், அது எந்த அளவுக்கு கிராஸ் ரூட்ல அடிமட்ட வரையிலும் போகுது அப்படிங்கறதெல்லாம் நாங்க ஆய்ந்து கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கு பிறகு தெளிவான ஒரு முடிவு எடுப்போம். ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அவருடைய கருத்துங்கிறது முழுக்க முழுக்க வரவேற்கக்கூடியது. தமிழ்நாட்டுக்கு அது மிகவும் தேவையானது. இன்னும் அரசியல் பொது வாழ்வில் எந்த விதத்திலும் பக்குவம் இல்லாதவர்கள் நிறைய பேர் அதுல வருவாங்க. அதனால அவர்களை ஆரம்பத்திலேயே பல கட்டுப்பாடுகளை போட்டு முடக்க நினைக்க கூடாது. அது மாதிரி ஒரு கட்சி வருது அப்படின்னா அதுக்கு மீண்டும் மீண்டும் இது மாதிரி அடக்குனா அவங்க மீண்டும் அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக தவிர குறையாது.